ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சிப்பெருகளோட பரிபூர்ண அனுகிரகத்தால், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒத்தத்தரோட பக்தியால், குறிப்பாக பாஸ்கர சிவாச்சாரியாரோட தலைமையில், அவரோட குரு முதல்லலாம் எங்களுக்கு மாமா, இப்போ சுவாமிஜி அவரும் சுவாமி பீடத்தில் இருக்கார். அது என்னை நேற்றுக்கு தான் தெரியும். அவரோட ஆசீர்வாதத்தில் இந்த சசியோட குரூப்பு, சசி, குமார், ஐயப்பன், அப்போ நிறையா பேர் சேர்ந்து, குப்பன் சேர்ந்து விழா குழுவினரோட ஒத்துழைப்போல், அவளோட பெருமுயற்சியால், இந்து அறநிலையத்துறையோட பெரிய ஒத்துழைப்பு, பெரிய முயற்சியில் குறுகிய காலத்தில் இந்த கும்பாபிஷேகம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 15 நாளில் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கான்னா, இந்த மாதிரி குருமகா சன்னிதானங்களோட ஆசீர்வாதமும், நம்மளோட பெரியவாளோட ஆசீர்வாதமும், முருகனோட ஆசீர்வாதமும், அந்த அப்பேற்பட்ட கும்பாபிஷேகத்துக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு சன்னியாசிகள் வரும்போது இங்கே என்னெல்லாம் தோஷம் இருக்கோ அந்த தோஷத்தை அவள் எடுத்துனுடுவான். ஏன் எடுத்துனுடுவான்னா, அவளுக்கு தோஷம் பாதிக்காது. நம்மளாம் மனுஷாலாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த தோஷம் நம்மளை பாதிக்கும். இந்த கும்பாபிஷேகம் டிக்ளேர் பண்ணி 15 நாளில் கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற போது எல்லாரும் அப்ரோச் பண்ணது அதித்தி ஆசிரம் மாதாஜியை தான். இவர் தான் அதித்தி ஆசிரம் மாதாஜிங்க. 30 வருஷமாக இருக்கா. உடனே காணிப்பாக்கத்தில் கோவிலுக்கு பிள்ளையாருக்கு ஐஷன் போய் அபிஷேகம் பண்ணினதோடு இல்லை, நிறையா பொருட்செலவு சகாயம் பண்ணியிருக்கா. மாதாஜிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அதே போல் நம்ம ரவி இப்போ சாமிஜியோட பேர் எனக்கு தெரியாது, நான் பேர் சொல்லக்கூடாது. இந்த 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 ஒரு குருமகா சன்னிதானத்தோட ஆசீர்வாதம் பாஸ்கர சிவாச்சாரியாருக்கு தான் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால, ஏன்னா அவரை ட்ரெயின் பண்ணவர் அவர். நம்ம இந்த குருமகா சன்னிதானம் தான் அவரை ட்ரெயின் பண்ணது. அவ்வளோ அழகாக நடத்திட்டுருக்கா. அதுவும் முருகனோட அருள் தான். முருகன் யார் கூப்பிட்டாலும் வர முடியும். நேற்றுக்கு நம்ம ரத்னகிரி ஒரே ஒரு ஃபோன் பண்ணினேன், யாரும் பத்திரிக்கை கொடுக்கல, கூப்பிடலை, எந்த பந்தாவும் இல்லாமல் உடனே வந்தது. அதே போல் இவாளுக்கும் திருவாரூர் சங்கர நாராயண பீடம்னு இவாளோட பீடம். ரிஷிகேஷில் ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணினவா. ஒரு தடவை பெரியவாள்கிட்டே சொச்சனால கைக்கணும், ஏன்னா சன்னியாசி உபதேசம் வாங்கின்றதுனாலங்கிற போது, பெரியவா நீ தமிழ்நாட்டு பக்கம் போய் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறாளோ அங்கெல்லாம் அங்கே இருந்துட்டு சனாதன தர்மத்துக்கு பண்ணுன்னு சொன்னதுனால அந்த சுவாமிஜி நமக்கு கிடைச்சிருக்கிறது. இங்கே வந்திருக்கிறது நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணின பெரிய பாக்கியம். இந்த குருமகா சன்னிதானம் வந்துட்டாலே இந்த கை எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கு தெரியுமா? எத்தனை பேரை அவள் ரெடி பண்ணியிருக்கா தெரியுமா? பூர்வாசிரமத்து பேர் ரவி சிவாச்சாரியார்னு பேர், பூர்வாசிரம பேர். அந்த பாடசாலை வச்சு ஆயிரக்கணக்கான அற்புதமான அவன் ஒருத்தான ஆளை. அமெரிக்காவில் போகிற, நியூ ஜெர்சியில் குருவாயூர் கோயிலுக்கு போகிற, உங்களுக்கு ரவீஸ் மாமாவை நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி தெரியுமா? அவர் தான் எங்களுக்கு குருநாதர்னு முத்து. அப்புறம் நான் சொன்னேன் முத்து அப்படின்னு. அதே போல் அவரும் பெரிய பாக்கியம். எல்லாரும் அவரோட ஆசிரமத்துக்கு போகணும். பெரிய கோவில் கட்டின்னு இருக்கார். கருவாழக்கரைங்கிற ஒரு இடத்துல மகா சதாசிவ சுவாமிக்கும் துர்கை அம்மனுக்கும் பிரம்மாண்டமாக கோயில் கட்டின்னு இருக்கார். கின்னஸ் புக்கு. அதை மாதிரி எல்லாரோட பிரார்த்தனையும் அது நல்லபடியாக முடியணும்னு வேணும்னு சொல்லி அவர் நான் வந்ததுக்கு ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஆஞ்சநேயராக இருக்கிற போது நாங்கள் ஏன் ஒரு அணிலாக இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டுக்கிறேன். மகாலட்சுமி மாமி ரொம்ப அருமையாக நிறையா கும்பாபிஷேகங்கள் நாங்கள் பண்ணினோன்னா, நிறையா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கோவில் திருப்பணி ஆகணும், யாகசாலை போடணும், அதெல்லாம் செஞ்சால் தானே கும்பாபிஷேகம் பண்ணலாம். ஆகையினால் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய திருப்பணி செம்மலாக அம்மையார் அவர்கள், மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள்.
அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் கூறியது போல இந்த வேலூர் பாஸ்கர சிவாச்சாரியார் தலைமையில் இந்த மகா கும்பாபிஷேகத்தை சர்வசாதகமாக இருந்து 50-60 சிவாச்சாரியார்கள் இங்கே வந்து இதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இம்மண்டல இணை ஆணையர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஆலய அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
ஓம் எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷம் ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ விக்ன விநாயகாய. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண பகிம் ஈஷாः கோபூசரேभ्यः ஸ்வமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காலே வருஷது பர்ஜன்ய பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரகிதாः சஜ்ஜனாः சந்து நிர்பயாः அபுத்ராः புத்ரிணः சந்து பௌத்ரிணः அதனாः சதனாः சந்து ஜீவந்து சரதः சதம். சர்வேத்ர சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். குருभ्यो நமः மஹத்भ्यो நமः. ஸ்வஸ்தி மந்த்ரார்த்தாः சத்யாः சபலாः சந்தி பவந்தாः மகாந்தாः அனுகிருண்ணந்து. அஸ்மின் சப்தசாகர சப்தகுலாச்சல சப்தத்வீபரிமண்டித பூமண்டலே பஞ்சாசத் கோடி யோஜன விஸ்தீர்ண ஜம்பூத்வீபே தத்ராபி உத்தம ஆருஷ பஞ்சாசத் தேசேஷ்வபி அநேக கோடி சுராலய பூசுராலய மண்டித அஸ்மின் அருணாச்சலம் இது ஸ்மரன் ஆகத மகாந்தः அனுகிருண்ணந்து. சர்வே ஜனாः சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி சந்து. சர்வம் ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத சிவசுப்ரமணிய பாதாரவிந்தயோः திவ்ய பாதார்ப்பிதமஸ்து. ததைவாஸ்து.
நிறைய சீடர்களை எல்லாம் தயார் செய்து நிறைய நாட்டுக்கு நிறைய கண்ட்ரிக்கு அவருடைய சிஷ்யர்கள்லாம் தயார் பண்ணி அமைச்சிருக்கார். அவர் இந்த கிராமத்திற்கும் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய பெயர் தான் அவர்கள் ரவி சுவாமிநாத சிவாச்சாரியார். அந்த பெயர்பட்ட குருநாதருடைய அருளாசியை நீங்கள் எல்லோரும் அமைதியாக கேட்டு அவர்களை இப்பொழுது நமஸ்கரித்து அவர்களுடைய அருளாசியை துவங்கும்படி எல்லோருடைய சார்பாக பிரார்த்திக்கின்றோம். பாலாம்பா கரபல்லவோஜ்வலசுதம் பாலார்க்ககோடிப்ரபம் பக்தாகௌக விநாசனம் பரகுரும் சாம்ராஜ்ய சித்திப்பிரதம் கஸ்தூரி ஹிமதோய கந்தசலிலைः சௌரभ्यदेहं சதா கௌமாரம் கிரிஜாசுதம் ரவிபுரி வள்ளி சமேதம் பஜே. விழிக்கு துணை என்னப்பா இதெல்லாம் வேற சரி. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா 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 எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாம் வல்ல உமையொருபாகன் மனோன்மணி மகா சதாசிவ பெருமானுடைய பெருங்கருணை திருவருளும் இங்கு திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிப்பாடி வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் குருவருளும் துணை நிற்க இன்றைய தினம் இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்து திருவருள் பெறுகின்றதான பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கின்றோம். முருகப்பெருமான் ஆனந்தமே வடிவானவர். அவருக்கு கோபமே வராது. எப்போதும் சந்தோஷமாக இருப்பார். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது, நல்ல வாழ்க்கையை தருது, சந்தோஷத்தை தருது என்னன்னாக்க உண்மை, அறிவு, ஆனந்தம். இந்த மூணும் தான். உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். சத்தியமேவ ஜெயதே. உண்மைதான். இன்னைக்கு சமயங்களில் தோற்று போனாலும் அது என்றைக்கும் வெற்றி பெறுவது உண்மைதான். அது நிலையானது உண்மைதான். எவ்வளவோ பொய்கள் மறைக்கும் உண்மையை. இல்லாததை இருக்கிறதாக காட்டுறது பொய். இருக்கிறத உண்மையை காட்ட முடியாமல் இந்த கலியுகத்தில் கஷ்டப்படுறது சத்தியம், உண்மை. அது மறைபொருள், டக்குன்னு வெளியில் வராது. அருணா சிவாச்சாரியார் சொன்னார். அவர் உட்கார்ந்தோடனே அவருக்கு என்ன பேச வருதோ பேசுவார் அப்படின்ட்டு. உள்ள மூலஸ்தானத்தில் தரிசனம் பண்ண உள்ளே போகிற பொழுது நமக்கு இடது பக்கம் முருகப்பெருமானுக்கு, வலது பக்கம் சுவாமி சிவபெருமான் இருக்கார். இடது பக்கம் அம்பாள் இருக்கார். உள்ள கருவறையில் சுவாமி இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார். சிவபெருமான் உண்மையின் வடிவம். அது சத், ஏகம் சத் அப்படிங்கிறது. அந்த சத்துங்கிற சொல்லிலேருந்து வர்றது தான் சத்தியம் அப்படிங்கிறது.
சுவாமி இருக்காருங்கிறது சத்தியம் தானே, உண்மை தானே. அது எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லலாம், மறைக்கலாம், வேண்டாம்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் இல்லாதவராக போயிட மாட்டார். அவர் இருந்துன்னு தானே இருப்பார். ஆண்டவன் 1000 ஆண்டு காலமாக இருந்துன்னு தானே இருக்கார். அதனால தான் அவருக்கு சத் அப்படின்னு பேர். சத்தியம், உண்மைதான். உண்மை முக்கியமான விஷயம். அதனால தான் முருகப்பெருமான்கிட்ட அருணகிரிநாத சுவாமிகள் கேட்குறார், உண்மையை பேசணும் முருகா, பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறார். இதை முருகன்ட்ட கேட்கணும், முருகா நான் மறந்தும் பொய் பேசக்கூடாது, உண்மையைத்தான் பேசணும் அப்படிங்கிற. அதனால தான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்கிறார். மெய்மை குன்றா மொழி, மொழின்னா பேசுறது. நாம் பேசுகின்ற வார்த்தையில் மெய்மை குன்றாமல் இருக்கணும், குறையாமல் இருக்கணும், உண்மை இருக்கணும். அப்படி இருப்பவர் சிவபெருமான். அதனால தான் அவருக்கு சத் அப்படின்னு பேர். அவர் ஏகமாக இருப்பவர். அவருக்கு மேலே தெய்வம் எதுவும் கிடையாது. அவருக்கு சமானமான தெய்வம் எதுவும் கிடையாது. சமான ரஹிதம் விபும் அப்படிங்கிறது. அவர் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொருத்தரை உண்டு பண்ணுறார். உண்மை வெளியில் வராது, உண்மை இருந்து செயல்படுத்தும். உண்மை கண்ணுக்கு தெரியாது. சிவபெருமான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அப்போ இந்த உலகத்தை படைக்கணும், காக்கணும், மக்கள் எல்லாம் கவலை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருணை, தன்னுடைய அருளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் அவருக்கு இருக்கின்ற கருணையை ஒரு பெண் வடிவமாக வெளிப்படுத்துகிறார். பெண்கள்னா அன்பு, பெண்கள்னா தாய்மை, பெண்கள்னா கருணை. அதனால் கருணை, அன்பு இதெல்லாம் அம்பாலாக வச்சு வழிபாடு செய்கின்றோம். அப்பா கோபமாக இருந்தாலும் கண்ணே கோச்சிக்காதரா, அப்பா இப்படி தான் இருப்பார், அப்புறம் சரியாக போயிடுவார், நீ வா சாப்பிடுன்னு சொல்லி இந்த குழந்தைய சமாதானப்படுத்தி சாப்பாடு போடுறது அம்மா தானே. நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் குழந்தை பசியோடு இருப்பானேன்னு தவிக்கிற ஒரு ஆன்மா அம்மா தானே. அதனால தான் எல்லாருக்கும் அம்மாவை பார்வதியை சுவாமி கொடுக்குறார். அது ஞானம், அறிவு வடிவானது அம்பாள். அதனால தான் மந்திரத்தின் தேவதையாக காயத்ரி தேவி அப்படிங்கிறோம். அது பெண் வடிவம். கோப வடிவாக இருந்தாலும் அதுவும் ஒரு பெண் தான். துர்க்கை, காளி. சண்டை போடுறதுக்கு சுவாமி நேராக போக மாட்டார். சுவாமி யாரோடையும் சண்டை போட மாட்டார். அப்படி பார்த்த மாத்திரத்தில் சம்ஹாரம் பண்ணிடுவார், நினைச்ச மாத்திரத்தில் சம்ஹாரம் பண்ணிடுவார். சில இடத்துல கீழே இறங்கி போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கிற இடத்துல அம்பாள் அனுப்புகிறார், துர்க்கையாக காளியாக அனுப்புகிறார். ஞானத்தை கொடுப்பதற்கு சரஸ்வதியாக அனுப்புகிறார். நமக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கு மகாலட்சுமியாக அனுப்புகிறார். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி எல்லாம் அந்த பார்வதியினுடைய அம்சங்கள். அந்த பார்வதி யாரு? உண்மையாக இருக்கின்ற சிவபெருமானுடைய அறிவு வடிவமாக இருப்பவள் பார்வதி. இந்த சத்தியமும் ஞானமும் ஒன்று சேர்ந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அறிவும் உண்மையும் ஒன்று சேரணும். ஒன்று சேருதா? சேருதா சேரலையா? சில இடத்துல சேருது, சில இடத்துல சேர மாட்டேங்குது. சேர வைக்கணும். மக்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள்லாம் நினச்சா இந்த ஒரு புரட்சியை பண்ணிடலாமல். எந்த இடத்துல உண்மையும் அறிவும் ஒன்றா இருக்கோ அதை தான் நாம் கூப்பிட்டுக்கணும், நமக்கு துணைக்கு கூப்பிட்டுக்கணும். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதுபோல் அந்த உண்மையும் அறிவும் இருக்கிற இடத்துல, அறிவு இல்லாத ஜீவராசிகளே இந்த உலகத்தில் கிடையாது. ஓரறிவு அப்படிங்கிறார். இந்த புல் பூண்டு இந்த செடி கொடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஓரறிவு.
அதுக்கெல்லாம் பசிக்கும், தண்ணி குடிக்கும். தண்ணி ஊற்றலைன்னா செடி பட்டு போயிடுறதோன்னா அப்போ அதுக்கு அந்த அறிவு இருக்குல்ல. அதுக்கு ஈயும் எறும்பும் 2 அறிவு. அது பறக்கும், சாப்பிடும், அதுக்கு வாசனை தெரியும். நண்டும் முரலும் 3 அறிவு. நண்டு, வண்டு, இந்த வண்டுகள் இதுக்கெல்லாம் 3 அறிவு. பறவை இனங்கள்லாம் 4 அறிவு. விலங்கினங்களுக்கெல்லாம் 5 அறிவு. மனிதனுக்கு ஒண்டி தான் 6 அறிவு. 6வது அறிவை கொடுத்துருக்கார். எதுக்காக? பகுத்தறிந்து செயல்பட வேண்டும். மாடை கட்டி போட்டு வளர்க்குறாங்க, பறவைகளை கூண்டில் அடித்து வளர்க்குறாங்க, செடி கொடிகளை வேலி அடித்து வளர்க்குறாங்க. மனுஷனை அந்த மாதிரி யாராவது வளர்க்குறாங்களா? மனுஷன் தானாகவே தன்னை பாதுகாத்து கொண்டு வளர்றான் இல்லையா? தனக்கு எது தேவையோ அதை பூர்த்தி செய்துக்கிறான் இல்லையா? அதுதான் 6வது அறிவு. தன்னுடைய மனசில் என்ன நினைக்கிறானோ அதை வாய் விட்டு சொல்கிறான். அது நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள்ட்ட சொல்கிறான். பேசுகின்ற ஆற்றல் இருக்கு. கண்ணால் பார்க்குறான், காதால் கேட்குறோம், மூக்கால் மூச்சு விடுறோம், வாசனைகளை நுகர்றோம், உடம்பால் உணர்றோம். இந்த இடத்துல காற்று இருக்குது, இந்த இடத்துல வேர்க்கிறது, வயிறு பசிக்கிறது, கை வலிக்கிறது, கால் நடக்கணும். இதெல்லாம் இந்த மெய் உடம்பு சம்பந்தமான விஷயங்கள். சாப்பிட்றோம், பேசுகிறோம், 2. அதாவது இந்த வாய் மற்ற இதெல்லாம் இந்திரியங்களில் கண்ணெல்லாம் ஒரு இந்திரியம்தான். வாய் மட்டும் 2 இந்திரியம். கர்மேந்திரியமும் அதுதான், ஞானேந்திரியமும் அதுதான். சாப்பிட்ற செயலை செய்கின்றது கர்மேந்திரியம், சுவையை உணர்கின்றது ஞானேந்திரியம். ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்தாலே 8 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 12 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேங்கிறான். எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா ஓடி கேட்குறான் இல்லையா? 1 மணி நேரம் வேலை பார்த்தா அதுக்கு தனியாக பணம் கொடு அப்படிங்கிறான். வாய்க்கு 2 வேலையை கொடுத்துட்டு அதுக்கு ஓய்வே இல்லாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? பேசிகிட்டே இருக்கான், எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கான், உடம்பை கெடுத்துக்கிறான், சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டுருக்கான், குடிக்கிறான். வாயை காப்பாற்ற வாயை கட்டுங்கிறாருன்னா வாயை கட்டு உடம்பு சரியாக போய்டும் அப்படிங்கிறார். சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாவை அடக்கணும் இல்லை, புரியுறதா? நாக்கை அடக்கணும். யா காவாராயினும், இறஞ்சி சொல்லுங்க, யா காவாராயினும் நாவை காப்பாற்றணும், அடக்கி வாசிக்கணும். பேசுகிற பொழுது பேசி எதை சொன்னாலும் திருப்பி வாபஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்றேன், 500 ரூபா நோட்டுன்னு நினச்சி 2 500 ரூபாயை கொடுத்துட்றேன். திருப்பி நான் கேட்பேன், மறந்து போயிட்டோமா, அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கூப்பிட்டா கொடுத்துடலாம். என்ன, எதை கொடுத்தாலும் திருப்பி வாங்கிடலாம். வார்த்தையை கொடுத்துட்டா, ஒருத்தரை பார்த்து ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை நீ ஏன்டா அறிவு கேட்டவனேன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் சரியாமல் சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடுன்னா கொடுக்க முடியுமா? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால தான் யாருடைய மனசையும் நோகடிக்காமல் இன்னைக்கு தத்துவங்கள் கருத்துகள் நிறைய இருக்குது, சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. இப்போ கோவில் வழிபாடு கும்பாபிஷேக கிரியைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். புரியுறதா? ஒரு சித்தாந்தம் பண்ணிட்டோம், இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சித்தாந்தத்தையே இங்கேயும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. இது இந்த பக்கத்து பழக்கம். புரியுறதா? பாடத்திலேயே எத்தனையோ பாடம் இருக்குல்ல. அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நம்மக்கிட்ட அன்போடு இருக்கணும்னா அவன் என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னாதான் இருப்பான். 3 2 7ன்னு அவன் சொன்னான்னா சரி, கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டான், 2 தானே விட்டுட்டான், பரவாயில்ல போ. 3 2 5ன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கணக்கு பாடம் அதுதான். அவன் 3 2 7ங்கிறான். அவனை போய் அடித்து என்ன வருது? அப்புறமா சொல்லணும்,
ஆன் த ஸ்பாட்டு நீ சொன்னது தப்பு, நீ சொன்னது தப்புன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டு அவன் 2 தானே விட்டுட்டான்ப்பா, வாய்ப்பாட்டில் எத்தனையோ இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு. எனவே பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்கு. இதெல்லாம் தான் இந்த ஆனந்தம். அப்படி அந்த உண்மையான சிவபெருமானுடைய வழிபாடும் ஞான வடிவாக இருக்கின்ற அம்பாளுடைய வழிபாடும் சேர்ந்து நமக்கு தருவதுதான் முருகன் என்னும் ஆனந்தம். வாங்க 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 உட்காருங்க. மகாலட்சுமி மாமி சுவாமிஜி வந்திருக்கார். ஒரு விஷயம் சொல்லி கொண்டிருந்தேன், உண்மையும் அறிவும் இணைந்தால் ஆனந்தம் கிடைக்கும் என்று. இந்த தத்துவத்தை விளக்குவதுதான் முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம். சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலேருந்து வந்தவர் முருகப்பெருமான், அது அக்னி. அம்பாள் அந்த குழந்தைய 6 குழந்தைகளையும் ஒன்றா அணைக்கிறார். இப்போ சுவாமிகிட்டேந்து வந்த உண்மை பொருளை அறிவே வடிவாக இருக்கின்ற, ஞானமே வடிவாக இருக்கின்ற உமாதேவியார் அப்படி தழுவுகின்றார். 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக, 6 முகமும் 12 கைகளும் 12 கண்களும் கருணையே வடிவாக ஆங்கொரு முருகன் உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்கு, உலகம் ஆனந்தப்படுவதற்காக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார். இப்போ மறுபடியும் நான் கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும். முருகன் யாரு? ஆனந்த வடிவம். அவர் சந்தோஷமே வடிவாக இருக்கிறவர், கருணையே வடிவாக இருக்கிறவர். ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் பண்ணார், சிவபெருமான் மன்மதனை எரிச்சார், மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணார். முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணலை. தன்னுடைய கருணையே வடிவான வேலாயுதத்தை செலுத்தி அவனை 2ஆக பிளந்து சேவலும் மயிலுமாக ஆக்கி சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் வைத்து கொண்டார். இப்போ புரியுறதா? முருகன் யாரு? ஆனந்த வடிவம், ஆனந்த சுப்பிரமணியனாக இருப்பவர் நம்முடைய முருகப்பெருமான். எனவே நம்மிடத்திலே உண்மை இருக்க வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். புரியுறதா? அறிவு எல்லாருக்கும் இருக்குது. நான் இப்போ சொன்ன பாருங்க, எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. மனிதர்களுக்கு 6வது அறிவை சுவாமி கொடுத்துருக்கார். அதை வளர்த்துக்கணும். முறையாக பள்ளிக்கூடத்தில் படித்து நல்ல விஷயங்களை கேட்டு பெரியவர்களோடு அணுக்கமாக இருந்து வளர்த்து கொண்டால் இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். கவலை இல்லாமல் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற திருக்கோயிலாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், வேறு எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த பக்கம் சிவபெருமான், நடுவில் முருகன், அடுத்தது அம்பாள். இது சத்து உண்மை. அந்த பக்கம் சித்து அறிவு அம்பாள், சத்து சித்து. இடையிலே இருப்பது முருகன். முருகன் யாரு? ஆனந்தம். அப்போ 3 சேர்ந்தா என்ன ஆறுது? சேர்ந்து சொல்லுங்க எல்லாம். இதுதாங்க சச்சிதானந்த பொருளாக இருப்பவர் தான் முருகப்பெருமான். எல்லா சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும். ஆன்றோர் பெருமக்களுக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களையும், வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து யாக பூஜைகளை துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். திருவாரூர் மேவும் தியாகராஜ பெருமானுக்கும் இந்த க்ஷேத்திரத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. வேறு எங்கும் மலராத செங்கழனி பூ இங்கே இந்த க்ஷேத்திரத்தில் ஓடையாக செங்கழனி பூ பூத்திருக்கிறது. ஆகவே இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம இன்றைக்கி அனுகிரகம் பண்ணணுங்கிறது தியாகராஜ பெருமானுடைய திருவுளமாக கருதி இன்று நடக்கவிருக்கும் கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அவரவர் உள்ள கிடக்கையில் உள்ள பிரார்த்தனைகள் அனைத்தும் ஆரோக்கியபரமாகவும் சரி, லௌகீக விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரார்த்தனைகள், வீடு கட்டணும், வேலை கிடைக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இப்படியான பிரார்த்தனைகள் அனைத்தும் பாலசுப்ரமணிய சுவாமி சமேத வள்ளிதேவ சேனா சமேத பாலசுப்ரமணிய சுவாமிகள் அருளால் இன்று அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று அனுகிரகித்து அனைவருக்கும் ஆசை கூறுகிறோம். ராம ராம ராம.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.